உலக மக்கள் அனைவருக்குமே சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பாலசித்தர் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, புரட்டாசி மாத பலன்கள். பலரின் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற, அதாவது அதிர்ஷ்டத்தின் மூலம் புரட்டி போடுகின்ற ஒரு உச்சத்திற்கு செல்லுகின்ற உச்ச கிரகத்தின் யோக பலன்களை பார்க்க போறோம். யாருக்கு பார்க்க போறோம்? இந்த புரட்டாசி மாத பலன்கள் யாருக்கு பார்க்க போறோம் அப்படின்னா, மகர ராசிக்கு. மகர ராசியின் வாழ்க்கையில் பலரின் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உச்சத்திற்கு, அதிர்ஷ்டத்தின் உச்சத்திற்கு, அதிர்ஷ்டம் அள்ளி கொட்டுகின்ற அதிர்ஷ்ட யோகத்தை பற்றி தான் பார்க்க போறோம். அப்படிப்பட்ட கிரக மாற்றங்கள் இருக்கிறது. ஒரு ஆட்சி உச்சம் பெற்ற 2 கிரகங்களுடைய யோக வலிமைகள் மாறுகிறது இந்த புரட்டாசி மாதம். அதிர்ஷ்ட யோகமாக அள்ளித்தருகின்ற யோகமாக மாறுகின்றது ஒரு 2 கிரகங்களுடைய மாற்றங்கள். அப்படிப்பட்ட அதிரடியாக ஒரு வேற லெவல்ல ஒரு மனுஷனை மிகப்பெரிய முன்னேற்றத்தை வேற லெவல்ல பலனின் வாழ்க்கையை அதிர்ஷ்டமாக புரட்டி போடுகின்ற ஒரு சிறந்த யோகமான காலம்தான் இந்த புரட்டாசி மாதம். அப்படிப்பட்ட புரட்டாசி மாதம் என்பது 17/9/2024 முதல் 17/10/2024 வரை இருக்கக்கூடிய 31 நாட்கள், புரட்டாசி 1 முதல் புரட்டாசி 31 வரை இருக்கக்கூடிய புரட்டாசி மாத பலன்கள். அப்படிப்பட்ட சிறந்த 31 நாட்களுடைய முத்தான பலன்களை யாருக்கு பார்க்க போறோம் அப்படின்னு, மகர ராசி. பொதுவாக இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்க எல்லாருடைய பிரச்சனைகள் தீர வேண்டும், நல்ல யோகங்களை பெற வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கம். புரிஞ்சுட்டு, அதே நேரம் நீங்க ஒவ்வொருவரும் செய்கின்ற தொழில் வியாபாரம் விருதி அடைய வேண்டும். முக்கியமாக படித்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும். முக்கிய அரசாங்க வேலை கிடைக்கணும். அரசாங்க வேலை பணம் கட்டியிருப்பாங்க, வேலை கிடைக்காது. இல்லை வெளிநாட்டுக்கு பணம் கட்டியிருப்பாங்க, அந்த வேலை கிடைக்காம அலைஞ்சிட்டு இருப்பாங்க. அந்த வேலையில அவங்க நல்லபடியாக கிடைக்கணும். எத்தனையோ வருடங்கள் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, வருஷ கணக்கு அலைவாங்க, கல்யாணம் முடியாது. அந்த கல்யாணம் நல்லபடியாக முடியணும். அதான் கல்யாணம் முடிஞ்சு எத்தனையோ நல்ல பொருத்தங்கள்லாம் பார்த்து கல்யாணம் முடிச்சிருப்பாங்க. ஆனால் குழந்தை இல்லாமல் வேதனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட குழந்தை பாக்கியம் அந்த குடும்பத்துக்கு வம்ச வாரிசு கிடைக்கணும். கல்யாணம் முடிஞ்சு கணவன் மனைவிக்கு ஒரே பிரச்சனைங்க. எல்லா பொருத்தமும் பார்த்து தான் கல்யாணம் முடிச்சோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று ஒத்தே போகல, பெரிய பிரச்சனையாக இருக்கு. இவங்க பிரச்சனை தெரியும், குடும்பம் பிள்ளைங்க 2 பேரும் நல்லா இருக்கணும். அடுத்து என்ன? சொத்து பிரச்சனைகள். சொத்து பிரச்சனைகள் எப்ப சரியாகும்? அதே சொந்த வீடு வாங்க முடியுமா? சொந்த வீடு கட்ட முடியுமா? ஏகப்பட்ட பணத்தை எடுத்து கொடுத்து ஏமாந்து போனா அந்த பணம் கிடைக்குமா? அவன் வீட்டில் என்னென்னமோ நடக்குதுங்க. வீட்டில் என்னென்னமோ நடக்குது. நான் சொந்த தொழில் பார்க்கலாம்னே தெரியல. ஏதோ திரும்ப போராடிக்கிட்டு இருக்கேன். என் சொந்த தொழில் பார்க்கலாமா இல்லாட்டி தொழிலை விட்டுலாமா? ஒரே குழப்பமா இருக்கு. ஏன்னா நட்டத்துக்கு மேல கடனுக்கு மேல கடன் ஆகிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் சரியா ஆகணும்னு சொல்லிதாங்க நாங்களும் எத்தனையோ இடத்துல ஜாதகத்தை பார்த்து வெந்து நொந்து போய், எத்தனையோ இடம் ஜாதகத்தை பார்த்து பார்க்காத இடம் பாக்கி இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை, போகாத கோயில் இல்லை, ஒண்ணுமே நடக்காம வந்து நொந்து போயிருக்கும். கொஞ்சம் பொறுங்க. இப்படி வேதனைப்படக்கூடிய உங்களுக்கு தான் இந்த விளக்கம் உறுதியான உத்தரவாதம் இந்த நிகழ்ச்சியின் மூலம். முதல்ல நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஏன்னா இறைவன் போட்ட விதி. பிரம்ம வேதத்தில் ஜோதிட சாஸ்திரம் உருவாக்கப்பட்டிருக்கிறது பிரம்மனால். அது இறைவனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை. அவர் ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். இதுதான் உண்மை. நான் 30 ஆண்டுகள் அனுபவத்தில் பார்த்துட்டேன். ஆக உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், கல்யாணம் முடியல, வேலை கிடைக்கல, குழந்தை இல்லையா, சொத்து பிரச்சனைகளா,
இல்லை கொடுக்கலாக்கள் பிரச்சனைகளா, இல்லை அரசு வேலை கிடைக்கலையா, எதுவாக இருந்தாலும் எந்த பிரச்சனைக்காக அப்படி ஒரு முறை ஜாதகத்தை தூக்கியாச்சுன்னா பிரம்ம வேத சாஸ்திரத்தின்படி, அதாவது 18 சித்தர்களும் சப்த ரிஷிகளும் முனிவர்களும் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரத்தின்படி, அந்த பிரம்ம வேத சாஸ்திரத்தில் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரத்தின்படி உங்கள் பிரச்சனைகளை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும், நடந்தே தீரும் என்ற உறுதியான உத்தரவாதம் நிச்சயமாக உண்டு. அது சந்தேகமே இல்லை. திரும்பத்தான் சொல்றேன், ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். அந்த தவறு வரவே கூடாது. புரிஞ்சுட்டீங்களா? சொன்னது நடக்கும், நடந்தே தீரும். மகர ராசியினுடைய புரட்டாசி மாத பலன்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். புரட்டாசி 1 முதல் புரட்டாசி 31 வரை, இதற்கு ஆங்கில தேதி 17/9/2024 முதல் 17/10/2024 வரை இருக்கக்கூடிய 31 நாட்களின் முத்தான கொட்டி தருகின்ற பலன்கள் எப்படியே கொட்ட போகுது, அதை பத்தி பார்ப்போம். இப்ப புரட்டாசி மாதம் ஆரம்பிக்கும் போதே அமோகமாக அமக்களமாக ஆரம்பிக்கின்றது. பௌர்ணமி யோகத்தோடு புரட்டாசி மாதம் தொடங்குகின்றது. ஆரம்பமே அமக்களம், அட்டகாசம். இது பௌர்ணமி யோகம். புரட்டாசி ஆரம்பிக்கும் போதே முதல் நாளே 17/9/2024 புரட்டாசி ஆரம்பிக்கிற அந்த நாள் புரட்டாசி 1. மேலும் இந்த புரட்டாசி மாதத்தில் ஒரு சிறந்த ஒரு நல்ல ஒரு சிறப்பான வழிபாட்டுக்குரிய நவராத்திரி விழா தொடங்குகிறது. பெண்கள் ஒவ்வொரு குடும்பமும் சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக பெண்கள் தனது குடும்பத்தில் ஏற்பட்ட தீய சக்திகள், செய்வினை கோளாறுகள் விலக வேண்டும், தீய சக்திகளை அழிய வேண்டும் என்பதற்கான தன் குடும்பம் சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக வழிபாட்டுக்குரிய நவராத்திரி விழா, பெண்களுக்குரிய சிறந்த விழா. அதாவது 3/10/2024 நவராத்திரி விழா தொடங்கி 11/10/2024 அன்று ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜையோடு இந்த நவராத்திரி விழா முடிவடைகிறது. மேலும் 12ஆம் தேதி, அதாவது 12/10/2024 அன்று விஜயதசமி கொண்டாடப்படுகின்றது. விஜயன் என்றால் வெற்றி, விஜயம் என்றால் வெற்றி, விஜயன் என்றால் வெற்றி. ஆகவே தான் அசுரனை அழித்து வெற்றி பெற்ற நாளாக, அசுர சக்தியை அழித்து வெற்றி பெற்ற நாளாக இந்த விஜயதசமி கொண்டாடப்படுகின்றது. புரிஞ்சுட்டீங்களா? ஆக இப்படிப்பட்ட சிறந்த யோகமான புரட்டாசி மாத பலன்களில் இந்த புரட்டாசி மாதத்தினுடைய கிரக அமைப்புகள் பலரின் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற ஒரு ஆட்சி உச்சம் பெற்ற கிரக அமைப்புகளினுடைய சிறந்த ஒரு கிரக அமைப்புகளின் ஒரு முக்கியமான ஒரு சிறப்பு அமைப்புகளை பற்றி பார்ப்போம். முக்கியமா புரட்டாசி மாதத்துடைய கிரக அமைப்புகளை பற்றி இந்த மகர ராசிக்கு பார்ப்போம். முதல்ல மகர ராசியில் 2ஆம் இடத்தில் சனி, வழக்கம் போல மகர ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகு, வழக்கம் போல மகர ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு, பூர்வ புண்ணிய ஸ்தானம், ஒரு சிறந்த வலிமை. மகர ராசிக்கு 6ஆம் இடத்தில் செவ்வாய், மகர ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியன் புதன் கேது. அதாவது இந்த புதன் 3ஆம் தேதி தான் கன்னிக்கு மாறுறார். மாறுறது என்ன? ஆட்சி உச்சம் மூல திரிகோணம். கன்னி ராசியில் ஆட்சி பெறுகிறார், உச்சம் பெறுகிறார் அதே இடத்துல. மேலும் மூல திரிகோணம், அது புரட்டாசி 3, அதாவது 19/9/2024 அன்று. அதே 19/9/2024 சுக்கிரனும், அதாவது மகரத்துக்கு 10ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று மாறுகிறார். 10ஆம் இடத்துக்கு வர்றாரு, ஆட்சி வருகிறார் துலா ராசியில். அப்ப குரு ரிஷப ராசியில் சுக்கிரன் வீட்டில் இருக்கும் பொழுது, அதே சுக்கிரன் துலா ராசியில் ஆட்சி பெறும் பொழுது குருவுடைய வலிமை அதிகப்படுகின்றது. கடந்த மாதத்தை விட இந்த மாதம் அந்த குருவின் வலிமை, இந்த மகர ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு மிகப்பெரிய அதிர்ஷ்ட யோகத்தை தரப்போய், அதுதான் பலரின் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற ஒரு புரட்டாசி மாதம். ஒரு அதிர்ஷ்டத்தின் மூலம் ஒரு அதிர்ஷ்ட யோகம் உச்சத்தை, அதாவது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய உச்சத்திற்கு செல்லுகின்ற, சிறந்த யோகத்தின் உச்சத்திற்கு செல்லுகின்ற ஒரு சிறந்த காலமாக
அமையப் போகிறது இந்த புரட்டாசி மாதம். ஒரு 5ஆம் இடம் என்பது ஒரு சாதாரண இடம் அல்ல. திடீர் என்ற யோகத்தை கொட்டித் தருகின்ற ஒரு இடம். திடீரென்று ஒரு பதவியை உயர்வு பெறுகின்ற ஒரு இடம். திடீரென்று மிகப்பெரிய காசு பணம் கொட்டி சிறந்த வாகன யோகம், சிறந்த பதவி யோகம், சிறந்த செய்த தொழில் வியாபாரத்தில் காசு பணம் கொட்டக்கூடிய யோகம், திடீர் யோகம் என்று சொல்லக்கூடியது இந்த 5ஆம் இடம். லாட்டரி யோகம் அப்படின்னு லட்சக்கணக்கில் லாட்டரி கொட்டக்கூடிய இடம் சொல்லலாம். அப்ப அது சுக்கிரனுடைய இடமாக அந்த சுக்கிரன் ஆட்சி வரும்பொழுது எப்படிப்பட்ட யோகமா இருக்கும். மேலும் மகரத்துக்கு தனஸ்தானத்திலிருந்து சனி பகவான் ஒரு ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம், அதாவது வியாபாரம், வாக்கு, கல்வி, வியாபாரம். அப்ப ஒரு இன்ஜினியரிங் தொழில், ஒரு எலக்ட்ரானிக் தொழில், ஒரு மருத்துவமனை சார்ந்த தொழில், இது போன்ற எந்த தொழில்களில் ஈடுபட்டாலும், சினிமா துறை, கலைத்துறை, எந்த தொழில்கள் இருந்தாலுமே சிறந்து விளங்கக்கூடிய இடத்துல சனி பகவான் வாக்கு, கல்வி, வருமானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சனி பகவான் ஆட்சி மூல திரிகோணம் பெற்று சிறப்பு நிலையில் இருக்கிறார், வக்ரம். அடுத்து இந்த மகர ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுனால், எந்த 3ஆம் இடம் ராகுக்கு ஏற்ற இடம், அதனால நல்ல பயணத்தின் மூலமும் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெற கூடத்தில் ராகு இருக்காங்க, பிரச்சனையே இல்லை. இப்போ 5ஆம் இடத்தில் செய்கிற முதலீடு, பதவி யோகம், திடீர் யோகம், செல்வ யோகம் என்று அத்தனை யோகங்கள் தரக்கூடியத்தில் குரு இருக்கிறார். குரு வழக்கம் போல, அதாவது வழக்கத்தை விட அதிகமான ஒரு வலிமையோடு இருக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். அடுத்து இந்த 4-11க்குரிய செவ்வாய் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது சிலருக்கு தாய் உடல் நிலங்கள் ஏதாவது பாதிப்பு வரும். ஏன்னா 4ஆம் அதிபதி 6ஆம் இடத்துக்கு போனால் தாய்க்கு நரம்புகள், உடல்நிலை பாதிப்பு ஏதாவது ஏற்படும். தாய் அவங்களுக்கு கொஞ்சம் உடல்நிலை, ஏன்னா கேது உங்களுக்கு சூரியனோட சேரும்போது பிதுர்களுக்கு ஏதாவது உடல்நிலை பாதிப்பு, அது ஒன்று தான் வேற ஒன்றும் பாதிப்பு ஏற்படுறது. சரிங்களா? சரி, இப்ப மகரத்துக்கு பார்த்தீங்கன்னா 7, 8, 9ஆம் இடம். இந்த 9ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சூரியன், புதன். 9ஆம் இடம் பார்த்தீங்கன்னா நீண்ட தூர பயணம், வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டு உத்தியோகம், வெளிநாட்டு தொழில், உள்நாட்டில் உயர் பதவி, அரசாங்க பதவி என்று அத்தனையும் அத்தனையும் பெறுகின்ற ஒரு சிறந்த யோகம், திடீர் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடியது. நல்ல திருமண வாழ்க்கை, ஏற்கனவே திருமண வாழ்க்கையாக மகர ராசிக்கால பாதிக்கப்பட்டிருந்தால் நல்ல 2ஆம் திருமணம் நடத்தக்கூடிய ஒரு அருமையான இடம். 9ஆம் இடம் திருமண வாழ்க்கை, 2ஆம் திருமணத்தை சிறப்பாக நடத்துகின்ற ஒரு இடம். அந்த இடத்துல சூரியனும் புதனும் சேர்ந்து ஆட்சி பெற்று, அதாவது புதன் ஆட்சி உச்சம் பெற்று சூரியனோடு சேர்ந்திருப்பது. அப்போ சூரியனோட சேர்ந்திருக்கும் போது அரசு உத்தியோகம் பெறக்கூடிய ஒரு நல்ல யோகம், அரசு உயர் பதவி பெறுகின்ற நல்ல நேரம், செய்கின்ற தொழில் வியாபாரம் செய்கின்ற, அதாவது கற்ற கல்வினால் உத்தியோகம், எந்த ஒரு கல்விக்கு நல்ல ஒரு சிறந்த கல்விக்கு முயற்சி பண்ணால் அந்த கல்வி வெற்றி பெறக்கூடிய இந்த கல்வியினுடைய யோகம் சிறப்பாக அமையும். இடமாற்றம், பதவி மாற்றம். 9ஆம் இடம் பதவி உயர்வு, தந்தையின் மூலம் பெறுகின்ற சொத்துக்கள், உயர்ந்த பதவிகள், வெளிநாட்டு யோகங்கள், வெளிநாட்டு பதவிகள், வெளிநாட்டு வியாபாரங்கள் என்று அத்தனை யோகத்தில் தரக்கூடிய இடத்தில் சூரியனும் புதனும் சேர்ந்து 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடியது. திரிகோண பலம், ஆட்சி பலம், உச்ச பலம் பெற்று இருக்கக்கூடியது. ஆட்சி, உச்சம், மூலத்துரியம் மூன்றுமே புதனுக்கு கன்னி ராசியில் ஏற்படுகின்றது. ஆகவேதான் பாக்கியஸ்தானத்தில் ஒரு கிரகம் வலிமை பெறும் பொழுது மிகப்பெரிய யோகம். அதோட பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துக்கு வாங்க. 10ஆம் இடம் யார் என்ன தொழில் ஸ்தானம், தசம கேந்திர வலிமை ஆட்சி பெறுகின்ற ஒரு கிரக தசமஸ்தானம். அந்த தசமஸ்தானம் என்பது 10ஆம் இடம் என்பது நிரந்தர தொழில் வெற்றிகளை ஏற்படுத்தி திடீரென்று காசு பணத்தை கொட்டக்கூடிய யோகத்தில் தான் சுக்கிரன் உட்கார்ந்திருக்கார். சாதாரண ஒரு சுக்கிரன் இடத்துல இருந்தாலே சுக்கிரனுடைய யோகம் நல்லா இருக்கு. அது ஆட்சி பெற்று இருக்கும் பொழுது நல்ல திருமண யோகம், திருமணத்தால் சொத்து சுகங்களோடு, நகை நட்டு சொத்து சுகங்களோடு திருமண யோகம்,
வாகன யோகம், உயர் பதவி யோகம். இந்த 10ஆம் இடத்தில் இருக்கிற சுக்கிரன் சகல யோகங்களையும், சகல செல்வங்களையும், சகல யோகங்களையும் தரக்கூடிய இடத்துல உட்கார்ந்திருக்கார். ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு செல்வங்களுக்கு வியாபாரத்தில் கொட்டி தருகின்ற யோகம் சுக்கிரன் இருக்கக்கூடிய இடம். அப்படிப்பட்ட இடம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இப்படிப்பட்ட ஒரு அந்த சுக்கிரனும் புதனும் தான் இந்த புரட்டாசி மாதத்தில் புரட்டி போடுகின்ற, அதிர்ச்சி தருகின்ற ஒரு சிறந்த யோகமான ஒரு கிரக அமைப்புகள். ஆக மகர ராசிக்காரவங்களுக்கு சினிமா துறை, கலைத்துறை, மருத்துவம் சார்ந்த தொழில், பார்மசி, மெடிக்கல், உணவுப் பொருள், ஹோட்டல் உணவுப் பொருள்கள், கலைப்பொருள்கள், பர்னிச்சர், வாசனை திரவியங்கள் சம்பந்தப்பட்டு தயார் பண்ணக்கூடியவங்க, இத்தனை தொழில்களும் அழகு சார்ந்த தொழில், வீட்டுக்கு சம்பந்தப்பட்ட அழகு சார்ந்த தொழில், எந்த தொழிலும் சிறப்பா இருக்கும். சினிமா துறையா இருந்தாலும் சரி, சினிமா துறையில் இருக்கிறவங்க நம்பர் 1 சாதிக்கலாம். ஏன்னா சுக்கிரன் சினிமா துறைக்கு சம்பந்தப்பட்டோர். புதிய வாய்ப்புகள், சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்புகள் அற்புதமா இருக்கும். ஆக இத்தனை சிறப்பு அம்சங்களும் மகர ராசிக்கு உண்டு. இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள், சரியா நடக்கல அப்படின்னு ஏதாவது வேதனைகள் இருந்தால் கீழே நம்பர் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது கோடிக்கணக்கான பேருக்கு சொல்லக்கூடிய பொதுவான பலன்கள். ஆக உங்க தனிப்பட்ட ஜாதி ஏதாவது கோளாறுகள், மோசமான தசாபுத்திகள் நடந்தா ஏதாவது உங்களுக்கு குறைபாடுகள் வரதான் செய்யும், நடக்கலைன்ற வேதனை வரதான் செய்யும். அப்போ அதைத்தான் கீழே நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? கல்யாணம் முடியல, வேலை கிடைக்கலையா, குழந்தை இல்லையா, குடும்ப பிரச்சனைகளா, எதுவாக இருந்தாலும் நீங்க கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி நல்லது நடக்கணும். சும்மா என்னத்தையோ பலன் சொல்லணும்னு போகக்கூடாது. இந்த நிகழ்ச்சி பலன் சொல்வது மட்டும் முக்கிய நோக்கம் அல்ல, பலரின் பிரச்சனைகளை தீர வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த நிகழ்ச்சி மூலம் எல்லாருக்கும் நல்லது நடக்கணும். எங்கெங்க நடந்துச்சு ஜாதத்தை பார்த்து அழுத்து போயிட்டு அப்படின்பா. அதுக்கு காரணம் என்னென்ன அப்படின்றது அந்த விளக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஒரு ஜோதிடத்தின் ஜோதிடம் ஒருபோதும், ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஏன்னா பிரம்ம வேதத்தால், இறைவனால் உருவாக்கப்பட்டதான் ஒவ்வொரு மனிதனுடைய யோக பலன்கள், பிறப்பு முதல் இறப்பு வரை இதைத்தான் அனுபவிக்கணும் அப்படின்னு இறைவனால், பிரம்மனால் எழுதப்பட்ட தலையெழுத்து. பிரம்ம வேத சாஸ்திரத்தில் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். ஆக இறைவனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அதான் திரும்ப சொல்றேன். ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடன் நான் தவறாக இருக்க வேண்டும். அந்த தவறு இங்க வரக்கூடாது. எங்கெங்கயோ பார்த்தோம், அங்க போய் பார்த்தோம், இங்க போய் பார்த்தோம், அது நடக்கல இது நடக்கலன்னு சொன்னவங்க இங்க பார்த்தாச்சுன்னு அவர் சொன்னது அப்படியே நடந்துன்னு சொல்லக்கூடியதாக இருக்கணும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக கீழே நம்பர் இருக்கு, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. எல்லாருக்கும் நல்ல நடக்கணும். வாழ்க வளமுடன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.